3.5 வருஷமாக வாசிச்சுட்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். 12,000 பாடல்கள் பக்கம் இருக்குது. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு ஜேர்னி தான் கம்பராமாயணங்கிறது. ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிக்கிறப்ப நிறைய கேள்விகள் இருக்கும். லாஜிக்கலாக அது ஒரு ஸ்டோரியாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கும். வெறும் கதையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படிலாம் போகும். ஒரு 3.5 வருஷம் அட் த எண்ட் ஆஃப் த அந்த படலம் ராவணனுடைய வதை அப்படிங்கிறது நிகழும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோல் கம்பராமாயணம் வாசிப்பில் என்ன எஞ்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆழ்ந்த துக்கம், ஒரு ஆழ்ந்த மௌனம், சொற்களற்று போகிறது தான் எஞ்சி இருக்கு. ஒரு நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு. யார் இதில் வந்து அப்போ அறம்னா என்ன அப்படின்னு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே வந்து தான் முடியுது. இதுதான் என் பர்சனலாக என்னோட அனுபவம். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. பெரும் கதாபாத்திரம் இருக்குது, சிறு கதாபாத்திரங்கள் இருக்குது, நிறைய வதைகள் இருக்குது, கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 4-5 முக்கியமான நபர்கள் கொல்லப்படுவாங்க. வதை நிகழும். அக்ஷயகுமாரனில் தான் ஃபஸ்ட்டு கொல்லப்படுபவன் வந்து ராவணனுடைய மகன் அக்ஷயகுமாரன். அதைத் தொடர்ந்து கும்பகர்ணன், அதிகாயன், இந்திரஜித்தன், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாலி வதை நிகழும். வதைங்கிற வார்த்தை முதல்ல வர்றது வந்து வாலி வதை தான். கடைசியாக ராவணன் வதை நிகழும். ஒவ்வொரு வதை நிகழும் போதும் இவங்கெல்லாம் அறத்திற்கு புறம்பானவங்க தான். தே டிசர்வ் திஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட நம்ம கிட்ட வராது. நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப ஐடியலான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஹனுமன் இருப்பார், அங்கதன் இருப்பார், வீடனன் இருப்பார். நிறைய வந்து நல்ல அறம் சார்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து யாரோட நம்மளை பொருத்தி பார்த்துக்குவோம்னா இந்த ஐடியல் கேரக்டர்ஸோட நம்மளோட பொருத்தி பார்த்துக்க முடியாது. ஜி நாகராஜன் சொன்ன மாதிரி மனிதன் ஒரு மாபெரும் சல்லிப்பயல் தானே, அதுதானே உண்மை. ஸோ அதனால ஒரு நிமிஷம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடியல் கேரக்டர்ஸோட நம்மளோட பொருத்தி பார்த்துக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு முறையும் அதனாலவோ என்னவோ இந்த வதைன்னு ஒன்று நிகழும்போது ஒரு தாங்க முடியாத துக்கத்துக்குள்ளே தான் நான் போவேன். இந்த ராவணன் இறந்தப்பையும் எனக்கு அப்படி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அறம் ஜெயிச்சிருச்சு, இதுதான் இப்படி தான் நிகழணும் அப்படிங்கிற ஒரு மனம் எனக்கு வரல. இந்த டோட்டல் ராவண வதைப்படலத்தில் மட்டும் 270 பாடல்கள் இருக்குது. ஸோ நான் வந்து அது எனக்கு பிடித்த ஒரு 2 பாடல்களும் அதை சார்ந்த என்னுடைய எண்ணங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். ராவணன் வந்து 2ஆம் முறையாக ராவணனை வந்து சந்திக்கிறான். 2 பேருக்கும் நேரடி மோதல் நிகழுது. போர்க்களத்துக்குள்ள வந்து ராமன் வரான். ராமன் வந்து தேர்ல ஏறுறான். தேர்ல ஏறுறப்ப தேர் வந்து பூமிக்குள்ள புதைந்து போகுது. அவ்வளோ கனம். தேவர்கள் அப்ப வந்து பார்க்குறாங்க, இதுதான் முதல் முறை போர்ல ராமன் தேரை பயன்படுத்துறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தேர் கிடையாது. அனுமன் தான் தோல்ல தூக்கி சுமந்து ஒவ்வொரு பக்கமும் ஓடி 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 போர்க்களத்துல அனுமன் தான் தூக்கி சுமப்பான். அப்ப தேவர்கள் பிரமிச்சு போறாங்க. இவ்வளோ ஹெவியான ஒருத்தனை ஹனுமன் எப்படி அசால்ட்டா தூக்கி சுமக்குறான். அனுமன் தோல்ல அமர்ந்து தான் இது வரைக்கும் நிகழ்த்தின அத்தனை வதைகளும் ராமன் நிகழ்த்தி இருக்கிறான். அப்படியே தேவர்கள் வந்து பூரிச்சு போயிடுறாங்க, அனுமனை என்னன்னு சொல்றது அப்படின்ட்டு. ராவணன் வரான், வந்து தேரை பார்க்குறான். என்னடா அது திடீர்னு தேர் இருக்கு, இத்தனை நாளா இவன் அனுமன் தோல்ல தானே உட்காந்துருந்தான். தேவர்களுக்கு என்ன தைரியம் பாரு, எனக்கு எதிராக ஒருத்தன் போர் செய்கிறான், அவனுக்கு இவன் தேர் கொடுத்துருக்கான், எவ்வளோ தைரியம் பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒரு நிமிஷம் பார்த்து தேரை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு சரிப்பா நம்ம பார்த்துக்கலான்ட்டு தேரை வந்து ராமனை நோக்கி ராவணன் வந்து விடுறான். அப்போ மகோதரன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் கடைசி வதம். இதுக்கு முன்னாடி ராவணனோட அத்தனை மைந்தர்களும் கொன்னாச்சு, ராவணனோட அத்தனை சகோதரர்களையும் கொன்னாச்சு, அரக்கர் குலத்தையே கொன்னாச்சு ராமன். கடைசியா எஞ்சி இருக்கிறது
ராவணனும் மகோதரன் அப்படின்னு ராவணனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் மகோதரன். அவனுடைய அமைச்சர் தான். அமைச்சர் சொல்லுவார், ராவணா, உனக்கும் ராமனுக்கும் நடுவில் நான் எதுக்கு, எனக்கு வேற ஏதாவது டாஸ்க்கு கொடு, நான் அந்த பக்கமாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீ ராமனை பார்த்துக்கோ அப்படிம்பாரு. உடனே ராவணன் வந்து, சரி நீ லக்ஷ்மணனை போட்டு தள்ளிடு, நான் இவன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு போகிறவர் ராமன் தேரை பார்ப்பான் மகோதரன். இந்த விட்டல் பூச்சி இருக்கும், நேராக போய் அதுவே வந்து தன்னுடைய தலையை வந்து நெருப்பிட்ட கொடுக்கும். கிட்டத்தட்ட மகோதரனுக்கு பிளானே கிடையாது ராமனோட சண்டை போடணுன்ட்டு. டக்குன்னு பார்ப்பான், ராமனோட தேர் நிற்கும், நேராக ராமன்கிட்ட போய் ராமன் கதையை முடிச்சுவார் மகோதரன். ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடும். கண் முன்னாடி மகோதரன் கொல்லப்பட்டுட்டான். போவான் ராவணன் நேருக்கு நேரு ராவணும் நிற்கிறத வந்து மட்டும் ஒரு 5 பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கும்னா, ஒரு அறமும் பாவமும் எதிரெதிர நிற்கிது, ஒரு நண்பகலும் ஒரு நள்ளிரவும் எதிரெதிர நிற்கிது, ஒரு திருமாலும் ஒரு சிவனும் எதிரெதிரே நிற்கிறாங்க. அப்படி ஒரு வர்ணிப்பு இருக்கும். ராவணனுடைய போர் முழக்கம் எப்படி இருக்கும்னா, அந்த ராவணன் அன்னைக்கு எழுப்பின போர் முழக்கம் தான் இன்னைக்கும் கடல்ல வந்து ஒளியா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், இடியோட முழக்கமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த இடி முழக்கம் இருக்க தான் செய்யும். அப்படின்னா ராவணனுடைய முழக்கம் பிரபஞ்சம் கடைசி வரைக்கும் இருக்க தான் போகுது. ராவணன் வந்து அம்புகளை எய்த ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அம்பும் வந்து முறியடிக்கப்படும் போது இவனால் தாங்கிக்கவே முடியாது ராவணனால். அந்த பாடல்கள் வந்து நிறைய ரொம்ப நீண்ட வரிசையில் போகும். நான் அதில் முக்கியமான அஸ்திரங்களை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த ராவணன்கிற கேரக்டர் வந்து எதோட மெட்டாஃபர்? ஒருத்தனுக்கு ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஸ்கில் அதிகமாக இருக்கிற இடத்துலையே ஆணவமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, ஓவர் கான்ஃபிடென்ஸும் வந்துடுது. அவனை பொறுத்த வரைக்கும் ராவணனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வலிமைங்கிறது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து போர்லையும் அவன் சிறந்தவன் தான். ஆர்ச்சரி ஆகட்டும், எந்த ஒரு போர் கருவியை பயன்படுத்துறதாகட்டும் சிறந்தவன் தான். அதுக்கும் மேலே அவன்கிட்ட தவபலம்னு ஒன்று இருக்குது. அந்த தவபலம் வந்து ராமனாலே உடைக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தேரில் ஏறி 2 பேரும் உட்காருவாங்க, தேர் சாரிகை சுற்றும். அப்படியே நீங்கள் வந்து நிறையா ரெஸ்லிங்கில் நிறையா அந்த நம்மளுடைய பாரம்பரிய வீர விளையாட்டில் பார்க்கலாம், சாரிகை சுற்றுவாங்க. இடம் பக்கம் போவாங்க, வலது பக்கம் போவாங்க, தேர் 2 சாரிகை சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். மேலே போகும், சத்தியலோகம் போகும், பிரம்மலோகம் போகும், தேவலோகம் போகும், இந்திரலோகம் போகும், அடுத்த செகண்ட் பார்த்தா நாகலோகம் பாதாளோகத்துக்கு போகும், இடது பக்கம் போகும், வலது பக்கம் போகும். அந்த தேர் சாரிகை சுற்றுறப்ப அந்த தேர் சக்கரத்தோட உராய்வுனால ஏற்பட்ட நெருப்பு கங்குகள் வந்து அப்படியே உலகத்தையே எரிக்கும். இந்த மாதிரி தேர் சாரிகை சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்புகள் மாற்றி 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 ராவணன் வந்து டஃப் ஃபைட்டு கொடுப்பான். ராமனுக்கு டயர்டாயிடும். ஏன்னா தலையை வெட்டுவான் ராமன், அடுத்த செகண்ட் இன்னொரு தலை முளைக்கும். தலைகளை வெட்டிக்கிட்டே இருப்பான். தலைகள் வந்து விழுந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக ராவணனுடைய தலைகளாக இருக்கும். இவனை வந்து கொல்ல முடியாதுன்னு அடுத்தது வந்து கையை வெட்டுவான். கையை வெட்டிட்டா தேர் அவன் பிடிச்சிருக்கிற வில்லை வெட்டிட்டா அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கையை வெட்டுவான். அந்த கையில் வந்து வில் இருக்கும். இன்னொரு கை அந்த வில்லு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கை முளைக்கும். அந்த வில்லானது நிலத்தை தொடவே தொடாது. கையை வெட்டிக்கிட்டே இருப்பான், இன்னொரு கை முளைச்சிக்கிட்டே இருந்து அந்த வில்லை தாங்கிட்டு இருக்கும். ராமன் அசந்து போயிடும். சரி, தலையை வெட்டியாச்சு, கையை வெட்டியாச்சு, இன்னும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு புரியாது. அடுத்து ஒரு அஸ்திரம் வந்து ராவணன் எய்வான். அது என்னன்னா மாயாஸ்திரம். அது வாசிக்கிறதுலையே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மாயாஸ்திரம் தான். மாயாஸ்திரத்தை வந்து ராவணன் எய்தோன்னு என்ன ஆகும்னா, இது வரைக்கும் ராமன் கொன்ன அத்தனை பேரும் உயிர் பெற்று வருவாங்க. கும்பகர்ணன், அதிகாயன், இந்திரஜித்து, கொல்லப்பட்ட குதிரைகள், கொல்லப்பட்ட தேர்கள், கொல்லப்பட்ட யானைகள் அனைத்தும் வந்து திருப்பி உயிர் பெற்று வரணும். வந்துருச்சு. வந்து எல்லாம் அதட்டுறான், டேய் நீ என்னையா கொன்னுட்டு.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்பகர்ணன் வந்து ராமனால் கொல்லப்பட்டான், இந்திரஜித்தன் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்டான். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் டே லக்ஷ்மணா இருக்குடா உனக்குன்ட்டு இந்திரஜித் சொல்கிறான், டேய் ராமா உனக்கு இருக்குடான்னு கும்பகர்ணன் சொல்கிறான். எல்லாம் அதட்டிக்கிட்டு வராங்க. ஒரு நிமிஷம் ராமன் வந்து ஸ்தம்பிச்சு போகிறான். அவன் தேரோட்டிகிட்ட கேட்குறான் ராமன், என்னடா நடக்குது, இது வந்து மாயமா? அப்போ தேரோட்டி சொல்கிறான், அதாவது இது எப்படி இருக்குன்னா, இரும்பு பற்ற வச்சிருக்கிறவன்கிட்ட போய் குட்டி ஊசியை பரிசா கொடுத்த மாதிரி இருக்கு. நீயே ஒரு மாயன், ஆனால் உன்கிட்ட வந்து ராவணன் ஒரு மாயாஸ்திரத்தை பயன்படுத்தியிருக்கான். இது ஒன்றும் கிடையாது, மாயம்தான் அப்படின்னு தேரோட்டி சொன்னோன்னே அந்த மாயாஸ்திரத்துக்கு நிகரான ஞானாஸ்திரத்தை வந்து ராமன் பயன்படுத்துவான். மாயாஸ்திரத்தை அடித்து ஒழிச்சிருவான். இந்த மாயங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து படிக்கிறப்ப நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளை நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணை மறைக்கும். அதுதான் ஒரு நிமிஷம் ராமனையே இந்த மாயாஸ்திரம் கண்ணை மறைச்சிச்சு. ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு என்னடா நடக்குதுன்னு யோசிக்க வச்சுது. ஸோ அப்போ நம்ம மனிதர்கள் அப்போ டே டு டே லைஃப்பில் இந்த மாயங்கள்னால டிஸ்ட்ராக்ட் ஆக தான் செய்வோம். அடுத்தது வந்து மாயாஸ்திரத்தையும் வந்து ஞானாஸ்திரத்தை வச்சு ராமன் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இது மயன் அஸ்திரத்தை வந்து ராவணன் பயன்படுத்துவார். மயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லுன்னு நம்ம சொல்லலாம். மயன்கிறது வந்து மாளிகையை உருவாக்குற தேவர்களில் ஒருத்தர், ஒரு ஆர்கிடெக்டர். அவர்னால உருவாக்க முடியாத ஒரு விஷயம்னு கிடையாது எதுவுமே. ஸோ அந்த மயன் அஸ்திரத்தை வந்து ராவணன் பயன்படுத்தும் போது டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு நிகராக ராமனும் வந்து ஒரு அஸ்திரத்தை விட்டு இது பண்ணிடுவார். கடைசியாக ராவணனை பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி ராமன் கொல்லுவார். ஸோ அதுக்கு மேலேயும் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வேணால் வந்து நம்ம இலக்கிய இரவில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.